செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. இருக்கும் இடம் தேடி எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். 1 ராஜாக்கள் 19:19. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாயிருந்தும் சாதாரண மனுஷனாகிய எலிசாவை அவன் இருக்கும் இடம் மட்டும் தேடி போனதாக வேதம் சொல்லுகிறது. எலிசாவின் மேல் எலியா தன் சால்வையை போட்டது போலவே பரம எலியாவாகிய கர்த்தர் நீங்கள் இருக்கும் இடம் மட்டும் வந்து தன்னுடைய அன்பாகிய சால்வையை உங்கள் மீது போடுகிறார். நேசமென்னும் ஜமுக்களத்தை விரிக்கிறார். உங்களை பாசத்தோடு அரவணைக்கிறார். பாருங்கள், சகேயு ஒரு பாவியான மனுஷன், சரீரத்திலும் வளர்ச்சியில்லாதபடி குள்ளனாயிருந்தான். ஆனால் இயேசுவோ அவன் இருக்கும் இடம் வரைக்கும் தேடி வந்தார். அவன் அத்திமரத்தில் ஏறி ஒளிந்திருப்பதைக் கண்டு அவனிடம் வந்து சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைத்தார். நாம் இருக்கும் இடம் தேடி வந்து இரட்சிப்பை அருளுகிற கிருபையுள்ள தேவன்தான் நம்முடைய தேவன். தேடி வருகிறவர், நம்மேல் தம்முடைய சால்வையை போடுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு இரட்சிப்பையும் கிருபையாய் அருளி செய்கிறவர். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அன்பு என்னும் சால்வையை போட வந்தவர், இரட்சிப்பை கிருபையாய் தந்தருள வந்தவர், இருக்கும் இடம் தேடி வந்து வியாதியை நீக்கி குணமாக்கவும் செய்கிறார். அப்படித்தான் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷனை அவன் இருக்கும் இடம் வரையிலும் தேடி வந்து அவனுடைய வியாதியை நீக்கி குணமாக்கினார். இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டு போனீர்களோ, ஒருவருமே உங்களிடம் வந்து உங்களை விசாரிக்கவில்லையே என்று சோர்ந்து போனீர்களோ, நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து நிச்சயமாகவே கிறிஸ்து உங்களை விசாரித்து குணமும் ஆக்குவார். அது மட்டுமல்லாமல் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க நீங்கள் இருக்கும் இடம் வரையிலும் தேடி வருவார். அப்படித்தான் எலியா சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் அவள் கலசத்தில் இருக்கிற எண்ணெயையும் கொஞ்சம் மாவையும் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலமெல்லாம் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, மா செலவழிந்து போகவும் இல்லை. 1 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் சோர்ந்து போனவர்களை தேடி அவர்கள் இருக்கும் இடம் வரையிலும் வந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். எலியா யேசபேலின் கொடூரத்தால் மனம் தளர்ந்து ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று விரும்பின போது கர்த்தர் அன்போடு அவர் இருந்த இடம் வரையிலும் தேடி வந்தார். நல்ல உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை தேற்றி ஆறுதல் படுத்தினார். உங்களை உள்ளன்போடு தேடி வந்து அன்பு பாராட்டும் ஆண்டவருக்கு உற்சாகமாய் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாமா? ஆகவே இப்பொழுதே உங்களுடைய அதைரியத்தையும் அவிசுவாசத்தையும் உதறிவிட்டு எழும்புங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களை தேடி வந்திருக்கும் ஆண்டவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். அவரது கரம் பிடித்து அவருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்களா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24.